வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம சிறுதானியம் வச்சு நம்ம இப்போ ஒரு குழி பணியாரம் பார்க்க போறோம். இது பாருங்க, இந்த குழி பணியாரம் ரொம்ப டேஸ்டாவும் நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியாவும் ஆனது. இப்ப இதை நம்ம எப்படி செய்ய போறதுன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப தேவையான பொருட்கள் பாருங்க. கம்பு மாவு 1, கேழ்வரகு மாவு 1 கப்பு, இப்ப அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், பால் 1 டம்ளர். இப்ப நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துங்க. 1 பிஞ்சு ஆப்ப சோடா, தேவையான அளவு நெய். கம்பு மாவு 1 கப்புன்னா கேழ்வரகு மாவு 1 கப்பு. இப்ப பாருங்க, 1 கப்பு கேழ்வரகு மாவு, 1 கப்பு கம்பு மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஏலக்காய் பொடி 1 பிஞ்சு, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஆப்பச்சோடா 1 ஸ்பூன், கொஞ்சம் இதை நம்ம இது பண்றதுக்காக சால்ட் 1 பிஞ்சு. ஸ்வீட் செய்யும்போது நம்ம சால்ட் போடுவோம், அதனால 1 பிஞ்சு சால்ட். இப்ப நான் நாட்டு சக்கரை ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி நான் போடுறேன். நீங்க வெல்லம் இருந்தாலும் போடுங்க, இல்ல சுகர் இருந்தாலும் போடுங்க, எது இருக்கோ அது போடுங்க. நான் 3 ஸ்பூன் போடுறேன் நான் நாட்டு சக்கரை. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்ப நான் நம்ம சிறுதானியத்துல செய்யறதுனா இது ரொம்ப ஆரோக்கியமானது. இது இந்த சம்மருக்கு இந்த மாதிரிலாம் சிறுதானியம் எல்லாம் எடுத்துங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பால்லயே கலக்க போறோம். பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ரைஸே எடுத்ததுக்கு பதில் இது மாதிரி சிறுதானியம் எல்லாம் கொஞ்சம் எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பால், தேவையான அளவு பால் ஊத்தி நல்லா பீட் பண்ணி கட்டி இல்லாத நம்ம கலந்துட்டு இப்போ குழி பணியார கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு இப்ப நெய் போட்டுக்க போறோம். இது ரொம்ப நெய் கூட உங்களுக்கு பிடிக்காது. இப்போ குழியில நம்ம ஒரு முக்கா ஊத்துங்க. அது பொங்கி வரதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கேழ்வரகுல என்ன செய்யுதுன்னு பாப்பீங்க. இந்த மாதிரி டிஷ் எல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த கேழ்வரகு மாவும் கம்பு மாவும் வச்சு நம்ம நிறைய டிஷ் இனிமேட்டு பார்க்க போறோம் இந்த சம்மருக்கு. இப்ப பாருங்க, நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம், ஒரே ஒரு 2 நிமிஷம் மூணாவே உங்களுக்கு நல்லா வெந்துரும். இந்த பாருங்க, இப்ப திருப்பி போட்டுங்க. இந்த பாருங்க எவ்வளவு அழகா பஃப்னு வந்துச்சு பாருங்க. நல்லா இத மாதிரி சவக்க வச்சு திருப்பிங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி நம்ம எடுக்க போறோம். இப்போ இந்த பாருங்க எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க. இது பாருங்க எவ்வளவு அழகா வெந்துச்சு பாருங்க. பாருங்க ஆயில் கூட பாருங்க அப்படியே வருது பாருங்க. பாருங்க ஆயில் கூட அப்படியே இருக்கு பாருங்க. அதுல ஊத்துன நெய் கூட கொஞ்சம் அப்படியே இருக்கு பாருங்க. ரொம்ப நெய் கூட இது எடுத்துக்காது, தேவைப்படாது. இப்போ குட்டீஸ்ங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த கம்பு கேழ்வரகுலாம் நான் சாப்பிடணுமா அப்படின்னுவாங்க. அவங்கள இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்காக இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்கள இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி தூவி அவங்களுக்கு கவர்ச்சியா இந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுவாங்க.
எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு கேக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வேணான்னு சொல்லாம அழகா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவோம். எவ்வளவு அழகான குட்டி குட்டி கேக் மாதிரி எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க. தேங்க்யூ.